Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் பெராக்கா என்கிறதான நிகழ்ச்சியில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பெராக்கா என்கிறதான இடத்துல கூடி கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அதே போல இந்த நாளிலும் நம் மத்தியில சிறப்பு விருந்தினராய் வந்திருக்கிறார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த இருக்கிறோம். வாருங்கள், நாம் அவர்களை வரவேற்போம். Praise the Lord, brother, sister. எப்படி இருக்கீங்க? எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம். உங்க பேரு? என்னுடைய பெயர் ஆனந்த், என்னுடைய மனைவி சுந்தரி. ஓகே, திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கிறீங்க. ஓகே, திருநெல்வேலியில. நீங்க எப்படி பிறப்பிலே கர்த்தரை அறிந்தவங்களா இல்ல எப்படி? இல்ல, நம்ம பக்தி உள்ள குடும்பத்துல வளர்ந்தவங்க தான். என்னுடைய கிராமம் திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து என்னுடைய கிராமத்துக்கு ஒரு 17 கிலோமீட்டர் தொலைவில் என்னுடைய கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு 4-5 கோயில்களை கொண்ட ஒரு பிரதானமான ஒரு கிராமம், 800 வீடுகளை கொண்ட ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு 800 வீடு இருக்கு. இந்த 800 வீடுகளுக்கும் அங்க அந்த கோயில் 4 கோயில்கள் இருக்கு. 4 கோயில் மத்தியில 4 கோயில் கிராமத்துக்குள்ள இருக்கு. கிராமத்துக்கு வெளியில ஒரு கோயில் உண்டு. இந்த கிராமத்துல இருக்கிற கோயில்களுக்கு வருஷத்துல ஒரு ட்ரிப்பு சிறப்பு பூஜை நடக்கும், கொடை நடக்கும். 100 கிடாக்களை அங்க பலி செலுத்தி வருஷம் வருஷம் கொடை செலுத்துவது வழக்கம். இந்த பூஜை பண்ணுகிற எல்லாருமே என்னுடைய மாமாவுடைய பையன் தான். எனக்கு அத்தா உண்டு. அவங்கெல்லாம் அப்ப சிறு வயதுல இருந்து நீங்களும் சிறு வயதுல பக்தி உள்ள ஒரு குடும்பத்துல வளர்க்கப்பட்டீங்க. தகப்பனார் ஒரு நல்ல பக்தி உள்ளவர். அவர் இந்த மாதாங்கோயில்ல அவர் பூஜை நாட்கள்ல அவர் அங்க சாமி ஆடுகிறது வழக்கம். அப்படி சிவராத்திரி எங்க தகப்பனார் அங்க சாமி ஆடுகிற ஒரு வழக்கம். ஒரு பக்தி உள்ள குடும்பத்துல வளர்க்கப்பட்டேன். இந்த மாதிரி கிராமத்துல தான் நான் வளர்ந்து அந்த கொடை திருவிழாக்கள் எல்லாம் பார்த்து அதுல மகிழ்வது உண்டு. அந்த சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா ரெண்டாவது நான் படிப்பு அறிவு கிடையாது. எனக்கு ஸ்கூலுக்கு போனது இல்லையா? குடும்பத்துல யாருமே படிச்சது கிடையாது. என் சகோதரன்மார்கள் யாருமே படிச்சது கிடையாது. எத்தனை பேர்? நாங்க மொத்தம் 8 பேரு. 8 பேர்ல நான் 8வது லாஸ்ட். 3 பிள்ளைகள் சிறு வயதுல அவங்க எல்லாம் மரிச்சுட்டாங்க. ஆமா, ஒரு சகோதரி இருக்கிறாங்க கிராமத்துல. ரெண்டாவது 3 சகோதரர்களுமே மும்பையில இருந்தாங்க. எங்க அப்பா நான் விவரம் தெரியறதுக்கு எங்க அப்பா முகத்தை கூட நான் சரியா பார்க்கல. அதற்கு முன்பாக இந்த மும்பைக்கு வந்துட்டாரு. சகோதரர் கூட இருக்குது. எங்க அப்பா முகத்தையே நான் முதல் முறையா 4ஆம் கிளாஸ் படிக்கும் போதுதான் எங்க அப்பா முகத்தையே நான் பார்த்தேன். அது வரைக்கும் என் தகப்பனாருடைய முகம் தெரியாது. அவர் மும்பையிலே இருந்தவர். அப்பாவும் மும்பையில தான் வசிச்சிட்டு இருந்தாங்க. தகப்பனார் 40 வருஷமா அந்த மும்பையில தான் இருந்தாரு. அதோடு கூட எங்க சகோதரர்மார்களும் அவங்க கூட தான் இருந்தாங்க. மும்பையில நல்ல வேலை இருந்துச்சா? மும்பையில நாங்க மாட்டோங்கா பகுதியில ஃபுல் மார்க்கெட் நீங்க போனா பார்க்கலாம். ஒரு 150 கடைகளை கொண்ட ஒரு மார்க்கெட்டு, ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் மாட்டோங்கா பூ மார்க்கெட்ல. அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம்ல என் தகப்பனார் ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி வச்சு அங்கே பூ வியாபாரம் பார்த்து கொண்டு மேலே பிளாஸ்டிக் கட்டிக்கிட்டு 40 வருடம் என் தகப்பனார் அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் இருந்தார். வீடு கிடையாது அந்த பிளாட்ஃபார்ம்ல தான். அப்ப நீங்க உங்க சகோதரர்கள் நீங்க எல்லாருமே பிளாட்ஃபார்ம் தான், கடையிலே இருப்பாங்க. அங்கே வியாபாரம் பார்த்துட்டு கடையிலே படுக்கணும். எல்லாமே ஹோட்டல் சாப்பாடு. குளிக்கிறது எல்லாம் பப்ளிக் பாத்ரூம். ஒரு முதியவர் ஒருத்தர் இருந்தார். அவர் உதவி செய்வார். ஒரு வாட்ச்மேன் இருந்தார் ஒரு பில்டிங்ல. அவர் என் தகப்பனாருக்கு நல்ல பழக்கமா இருக்கிறதுனால அவர் என் தகப்பனாருக்கு குளிக்கிறதுக்குலாம் நல்லா அலோவ் பண்ணாரு. நல்லா பாத்துக்கிட்டாரு. 40 வருஷமா இருந்த ஒரு வீடு எடுக்கல. வீடு கிடையாது. என் பிள்ளைகள் எல்லாம் மும்பைக்கு வருவாங்கன்ற அந்த ஒரு நினைப்பு இல்ல. ஆமா, நான் கிராமத்துல இருந்தேன். என் தாயாருக்கு எனக்கு ரொம்ப என்னை படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு அவங்களுக்கு. அவனுடைய ஆசையை என்னால நிறைவேற்ற முடியல. சித்தப்பா மூலமா நான் மும்பைக்கு வந்தேன். ஒரு ஆசையோடு வந்தேன், ஒரு எதிர்பார்ப்போடு வந்தேன். பாம்பேக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோடு வந்தேன். நான் இறங்கின இடம் ஒரு பிளாட்ஃபார்ம். ஒரு அதிர்ச்சியா இருந்திருக்கும். ஏன்னா எங்கேயாவது வீட்டுக்கு கூட்டு போவாங்கன்னு பார்த்தேன். ஆனா வீடு இல்ல, ஒண்ணும் இல்ல. அதுவரை உங்களுக்கு தெரியாது அப்பா எப்படி பிளாட்ஃபார்ம்ல தான் தெரியாது. இங்க பார்த்தோன்னா ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் தங்கின ஒரு 8-10 வருஷமா என்னுடைய பிளாட்ஃபார்ம் வாழ்க்கை.
அந்த மழை பெஞ்சாலும் எல்லாம் பிளாஸ்டிக் கட்டி கொண்டு அதில் தான் தங்கி இருக்கணும், அங்கே தான் இருக்கணும். சகோதர மாட்ட வந்த உடனே நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. வீடும் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு இதுதான் பிளாட்ஃபார்ம் தான் வீடு. அந்த பிளாட்ஃபார்மில் தான் கிராமத்தில் போயிட்டார். எங்கிட்ட பொறுப்பை விடுச்சு. நாங்கள் சகோதரர்களோடு கூட நாங்கள் தான் அந்த பூ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இங்கே வாழ்ந்து கொண்டு இருந்தோம். இங்கே மும்பையில் வந்து சில கட்ட பழக்க வழக்கங்கள்லாம் நான் கற்றுக்கொண்டேன். டிரைவராக எல்லாரும் ஒரே கடையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டிரைவராக ஆக வேண்டும், இந்த வண்டி ஓட்டணும், கார் ஓட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்படி ஒரு ஆசை வந்தது. அப்போ கார் ஓட்ட ஆசை வந்தோன்னா அதையும் கற்றுக்கொண்டேன் நான். எனக்கு 16 வயசு. அந்த டிரைவிங் ஸ்கூல்ல என்ன எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. 18 வயசு ஆகணுமே. ஆமா. அப்போ எனக்கு ஒரு பிராமண வாழ அவர் ஹெல்ப் பண்ணாரு. ஐயா ஒரு 2 வருஷம் கூட்டி போடுங்க, அப்ப எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவர் சொல்லி எப்படியோ சேர்த்து விட்டுட்டாரு. டிரைவிங் நல்லா பழகி கொண்டேன், டிரைவராய் பணியாற்றினேன். நான் என்னைக்கு லைசன்ஸ் எடுத்தோன்னோ அன்னையிலேருந்து இன்னும் வரைக்கும் நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். 25 வருஷமா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த டிரைவர் பசங்க, சேராத பசங்க கூட சேர்ந்து எல்லா கெட்ட பழக்க வழக்கம், தண்ணி அடிக்கிற பழக்கம், ஸ்மோக்கிங். பக்தி உள்ள குடும்பம் நீ சொன்னீங்க. பட் இங்க வந்து அதெல்லாம் கற்றுக்கொண்டாச்சு. இங்க சேராத பசங்க கூட எல்லாம் சேர்ந்து அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருந்தது. நல்ல ஸ்மோக். ஒரு சிகரெட் கத்தமாயிட்டுனா அடுத்த சிகரெட்டை நான் அடிப்பேன். செயின் ஸ்மோக்கர். இது என் சகோதரர் மாளுக்கு தெரியாம தான் செய்வேன். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அதிகமா தெரிஞ்சா என்ன சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம செஞ்சு சிகரெட் அடிப்பேன். அப்புறம் இந்த தாரகள் எவரெஸ்ட் பாருன்னு இருக்கேன். சம்பளம்லாம் வாங்கின உடனே ஃப்ரெண்ட்ஸ் மாருங்க கூட அங்கே உட்காந்து இந்த தண்ணி அடிக்கிற பழக்கங்கள்லாம் இருந்துச்சு. சம்பளம் எடுத்தோடனே டைரெக்டாக அங்கே போய் நாங்கள் பிளான் பண்ணி அங்கே போய் உட்காந்து தண்ணி அடிக்கிற வழக்கங்கள் அதை நிறைய கற்றுக்கொண்டேன். அப்புறம் இந்த சர்ச்சின்னு சொல்லுவாங்க, நல்ல போதை வேற அந்த சிகரெட்டு தூளில் போட்டு அடிப்பாங்க. ஒரு இலை மாதிரி இருக்கும், அந்த கசைக்கு அதில் போட்டு சிகரெட்டு அந்த தூளெல்லாம் எடுத்துட்டு அது உள்ளே போட்டு அதெல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாருங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. சைன் ஹாஸ்பிட்டல் எய்த்தால ஒரு சம்சான் இருக்கு. அந்த சம்சான் அங்க போய் கொடுப்பீங்க. அந்த பகுதியில இருக்கிற அந்த புகை பிடிக்கிற எல்லா ஆட்களும் எல்லாம் இருமி கொண்டே இருப்பான். அதுல அடிமைத்தனத்துல இருக்கிற எல்லாமே இருமி கொண்டு தான் இருப்பாங்க. அந்த பகுதியிலும் கொண்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட்டி போய் அதையும் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள்ல இருந்து அடிமைத்தனத்துல இருந்து ஆனா எப்போ விடுதலை ஆனீங்க? அதுல இருந்து நான் எப்போ விடுதலை ஆனேன்னு சொன்னா திருமணமும் நடந்தது. திருமணம் அதோடு கூட திருமணம் நடந்தது. இந்த கெட்ட பழக்கத்தோடு கூட இருக்கும் திருமணம் எங்க கோயில்ல தான் நடந்தது. திருச்செந்தூர் என்ற ஒரு முருகன் கோயில்ல வச்சுதான், தமிழ்நாடுல. ஆமா. இது எனக்கு வந்து அக்கா பொண்ணு. ஆமா, அக்கா பொண்ணு தான் திருமணம் பண்ணி பிள்ளைகளும் இருந்தாங்க. அக்கா தந்துட்டாங்க தைரியமா. இப்படி அவங்களுக்கு தெரியாது. அவங்க நான் மேல தானே மேலோட்டமா என்ன பார்த்தாங்க. நல்ல பையனா தெரிஞ்சு மும்பைல வேலை பார்க்கறான், டிரைவரா இருக்கான், வேலை செய்யறான். வெளியில தெரியாது, நான் பண்ற சேட்டைகள் வெளியே தெரியாது. ஆனா திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு பையன் பிறக்கும், பையன் தான் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த பையனுக்கு கொஞ்ச நாள் பிற்பாடு ஒரு 8 மாசம் ஆன உடனே அவனுக்கு இந்த யூரின் போகிற இடத்துல ஒரு பெரிய கட்டி மாதிரி இருந்துச்சு. அப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு 4 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். சைன் ஹாஸ்பிட்டலில் 4 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அங்கே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. எத்தனை மாசம் குழந்தை? 8 மாசம். 8 மாசம். ஆமாம், சிறு பிள்ளையா இருந்தோம். 8 மாசம். அப்போ சைனில் லைன்ஸ் கிளப்லலாம் அட்மிட் பண்ணியிருந்தோம். எங்கெங்கெல்லாமோ போய் பார்த்தோம். அப்போ சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சோம். அவங்க உடனே போய் அட்மிட் பண்ணிருங்க அப்படின்ட்டு சைன் அங்கே போய் லைன்ஸ் கிளப்ல போய் அட்மிட் பண்ணோம். கொஞ்ச நாள் அங்கே திரும்பி வந்த பிற்பாடு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டு. இவ்வளோ பெரிய கட்டி, யூரின் போகிற இடத்துல பெரிய கட்டி இருந்தது. அப்போது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. என் நான் குடியிருந்த வீடு ஒரு சின்ன வீடு. என்னால் கால் நீட்டி கூட படுக்க முடியாது. நாங்கள் 2 பேர் குடியிருந்தோம். வீடு ரொம்ப சின்ன வீடு, கால் நீட்டி கூட படுக்க முடியாது. ஆமாம், 8 வருஷம் அதில் நாங்கள் குடியிருந்தோம் அந்த வீட்டில். அந்த அம்மாவும் ஒரு இந்துக்காரங்களாக இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரர். ஆமாம், அவங்க எங்களை பார்த்து நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் தான் இருக்கணும் அந்த வீட்டை. சொந்த வீடு மாதிரி அந்த வீட்டை, அவங்க வீட்டை உங்களுக்கு தந்துட்டாங்க. நான் ஒரு வாடகை வீடுன்னு பார்க்க மாட்டேன். என்னுடைய சொந்த வீடு மாதிரி அந்த வீட்டை நல்ல பெயிண்டிங்லாம் பண்ணி அழகாக பாதுகாடுனால அவங்க எத்தனை வருஷம்னாலும் நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நல்ல சகோதரி. அவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க தாராவியில். அந்த வீட்டை எங்களுக்கு கொடுத்தாங்க. இப்படியே அந்த வீட்டில் இருக்கும்போது தான் இப்படி பிரச்சனை, பையனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த பக்கத்தில் ஒரு விசுவாசி இருந்தாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் பூஜை பண்ணுற வீட்டில் பூஜை பண்ணுகிறதெல்லாம் பார்த்து ஆனந்தையா வந்துட்டாங்களா வீட்டுக்கு, இந்த தம்பி இவ்வளோ பக்தியாக இருக்காங்களே,
இவங்கள ஒரு நாள் ஆண்டவர் கண்ணி போட்டு இழுப்பாரு. அந்த அம்மா என்ன பார்க்குற நேரம் போடலாம் இதே தான் சொல்லுவாங்க. இந்த பிரதர் ஒரு நாள் கண்ணி போட்டு இழுப்பாரு. அவங்க சுவிசேஷம் சொல்லியிருக்கிறாங்களா? சொன்ன வார்த்தை நான் இன்னைக்கும் மறக்க மாட்டேன். அநேகருக்கு நான் சாட்சியா சொல்றேன். அந்த அம்மா சொன்ன வாக்கு அது அப்படியே என்னுடைய வாழ்க்கையில அது நிறைவேறதுக்கு காரணமா இருந்த ஒரு சகோதரி. நான் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமா இருந்தவங்க சொல்லுவாங்க, ஆனா கேட்க மாட்டேன் நான். அப்போ இப்படி இருந்தோடனே பிரச்சனை வந்த உடனே தான் அந்த சகோதரி சொன்னாங்க, நீங்க சர்ச்சுக்கு நீங்க வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாரு, நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு சாட்சி அறிவிச்சாங்க. இவங்க போக ஆரம்பிச்சாங்க. நீங்க கூட்டிட்டு போனீங்க? நான் கூட்டிட்டு போனேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சொன்னாங்க அவனுக்கு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு. கட்டி எப்படி பெருசா இருந்தா? கட்டி பெருசா இருந்துச்சு, ரொம்ப பெரிய கட்டி. அப்போ ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்ப நானும் எங்க அம்மாவும் தான் போயிருந்தோம். அப்போ டாக்டர் சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணலாம், பிள்ளை உயிருக்கு ஆபத்து அப்படின்ட்டாங்க. அப்போ இவங்க கிட்ட நான் சொல்லவே இல்லை ஆப்ரேஷன் பண்ண போகுது அப்படின்னு. நாங்க அந்த கார்த்திக் பையனை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆப்ரேஷன் பண்ணல, பயந்து போய் ஒன்றும் பண்ணல. அப்போ வந்த உடனே உட்காந்துட்டு இருக்கும் போலதான் நான் தாராய்க்கு போன சபையில எங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் ரசிக்கப்பட்டாங்க. நாங்க ரசிக்கப்படல, எங்க அம்மா ரசிக்கப்பட்ட. அப்போ அங்கே உள்ள ஊழியக்காரங்க அப்படி நாங்கள் வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போல அவங்க ஆண்டவர் ஏவுனபடி அவங்க வந்தாங்க. அந்த பாஸ்டர் வில்சன் அவங்க தாராவி சபையில் நடத்துகிறாங்க. அப்போ வந்து ஏன் நீங்கள் இப்படி சோகமாக இருக்கீங்க, என்ன ஆயிட்டது? அப்போ அம்மா சொன்னாங்க, இப்படி என் பேரனுக்கு இப்படி பிரச்சனை இருக்குது அப்படி. அப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் திருப்பா என்கிட்ட இயேசுவை பற்றி என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது? தெரியும்னா ஆனா அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்கல. அப்போ நம்ம பாவத்துக்காக சாபத்துக்காக ஆண்டவர் வந்து மரித்தாரு, நம்ம கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாம் அவர் சுமந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு சுவிசேஷம் அறிவிச்சு சொன்னாங்க. ஆனா மனத்துக்கு எனக்கு வந்து மனசுல ஏற்றுக்கொள்ள ஒரு இது இல்லை, ஒரே போராட்டம். ஒரே நாள்ல என்ன ஆயிரப்போகுது, நம்ம இவ்வளவு இது கடவுளை நம்ம கும்பிடுதோம், ஒரே நாள்ல என்ன ஆயிரும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு இது, அதை ஏற்றுக்கொள்ள. அப்போ அவங்க வந்து பையனை நடுவில் வச்சு ஜெபம் பண்ணாங்க. இப்படி ஜெபம் பண்ணி கத்தி இல்லாம ஆண்டவர் சுகத்தை கொடுக்கணும், ஆப்ரேஷன் இல்லாம அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க, நீங்க விசுவாசிங்க அப்படின்னு சொல்லி ஜெபம். அப்போ நான் எங்க அம்மாட்ட சொன்னேன், சரி நம்ம மறுநாள் பெய் தான் ஆகணும் ஹாஸ்பிட்டலுக்கு, நம்ம சொல்லாம வந்துட்டு இப்படியே வச்சிட்டு இருந்தா பிள்ளை உயிருக்கு ஆபத்து அப்படின்னு. வீட்டுக்கு வந்துட்டோம். மறுநாள் ஹாஸ்பிட்டல் போகணும், சைன் ஹாஸ்பிட்டல் தான். அதில் அவனை ரெடி பண்ணதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் கலத்தி பார்க்கும். அந்த இடத்துல வந்து கட்டியே மறைஞ்சு போச்சு. இல்லை, நார்மலாக எப்படி இருக்கு அப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு டவுட், அந்த கட்டி எங்கே போச்சு, வயிற்றுக்குள்ளே போயிட்டா அப்படின்னு ஒரு டவுட்டு. அப்புறம் அந்தால திருப்பி நம்ம போவோம் ஹாஸ்பிட்டல் போனால், அந்த போன இடத்துல டாக்டர் எந்த டாக்டர் இருந்தாங்களோ அதே டாக்டர் தான் அன்னைக்கும் இருந்தாங்க மறுநாள். அப்போ அவங்க போனோடனே ஃபர்ஸ்ட் சத்தம் போட்டாங்க, நீங்க எப்படி பிள்ளையை கூட்டு. அப்போ நாங்க சொன்னோம், இப்படி பைசா இல்ல எங்க கிட்ட, காசு இல்ல, அதனால நாங்க வந்துட்டோம் அப்படி. அப்போ நீங்க சொல்லாம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். அப்போ அவங்க சைன்ல வந்து ரொம்ப சத்தம் போடுவாங்க, ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க எப்படி போலாம் அப்படி இப்படின்னு ரொம்ப சத்தம் போடுவாங்க. அப்புறம் நாங்க எப்படி சொன்னோம், பைசா அரேஞ்ச் பண்ண போனோம், எங்க கிட்ட பைசா கிடையாது அப்படின்னு. அப்புறம் அதெல்லாம் அப்படி சொல்லி சரி நீங்க பாருங்க பிள்ளையை போட்டு. அப்புறம் அவங்க கார்த்திக் பையனை செக் பண்ண போல அப்படி தூக்கி எல்லாம் வயிற்றெல்லாம் நேத்து நான் பார்த்தா கட்டி, இன்னைக்கு கட்டி இல்லையே அப்படின்னு அவங்களுக்கே ஒரு டவுட் ஆனு, நீங்க சோனோகிராஃபி போய் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கீழே போய் அவங்க ஸ்கேனுக்கு எல்லாம் சோனோகிராஃபிக்கு எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் கீழே வந்து எல்லாம் ஸ்கேன் பண்ணி சோனோகிராஃபி எடுத்து பார்த்ததுல அந்த இடத்துல அந்த அறிகுறியே இல்லை அப்படின்னு சொல்லி அற்புதம். அப்போ ரொம்ப நார்மல், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ டாக்டருக்கே ஆச்சரியம். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அற்புதம் அங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவர் கார்த்திக் மூலியமா தான் ஆண்டவர் வந்து ஆனா மகிமைப்பட்டாரு. ஆனா இவங்க அப்பதான் கொஞ்சம் விசுவாசத்துக்குள்ள இவங்க வந்தாங்க. உங்களுக்கு நல்ல நம்பிக்கை? எனக்கு நம்பிக்கை வந்துட்டு அப்ப நான் சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அந்த பக்கத்துல இவங்க சொன்னா எஸ்தர் அம்மா, அவங்க பேரு எஸ்தர், அவங்க கூட நான் சபைக்கு போக ஆரம்பிச்சேன். அப்போ பிரதர் அப்போ ரசிக்கப்படல, சாட்சியெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க. ஆமா, அப்ப இந்த இல்ல உங்க பிள்ளை வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செஞ்சு மனசுல அந்த வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு நம்பிக்கை வந்து கொஞ்சம் வந்துச்சு நம்பிக்கை. அப்போ நான் ஒரு நாள் நீ வந்து பாரு, ஒரு நாள் வா, அதுக்கப்புறம் நீ வரான்டான் அப்படின்னு சிஸ்டர் சொன்னாங்க. மறுபடியும் ஒரே ஒரு நாள் போனேன். கொஞ்சம் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, ஆராதனையில கலந்து கொண்ட சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அப்படி தொடர்ந்து 2-3 வாரம் போக ஆரம்பிச்சேன். அந்த சபையில உள்ள ஒரு நபர், ஒரு விசுவாசி, ஒரு தம்பி ஓடி வந்து சொன்னாங்க,
ஒரு நோட்டை கையில கொடுத்து உங்களுக்கு என்ன உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இப்போ தற்சமயம் வேலை இல்லாம இருக்கிறேன், எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி அதுல என்னுடைய வேலையை மட்டும் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க. மழை காலங்கள்ல வேலையை வேற நான் ரிசைன் பண்ணிட்டேன். அந்த பழைய இடத்துல நான் ரிசைன் பண்ணி தான் அந்த பக்கம் வந்து வேலை இல்லாம இருந்தேன். அப்போ அன்னைக்கு நைட்டு ஒருத்தர் வந்து அட்ரஸ் கொடுக்குறாரு, தம்பி வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி. ஒரு பெரிய மும்பை பகுதியில் கஃப்ரேடு பகுதியில் நம்ம எல்லாம் ஒரு மினிஸ்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல நான் ஒரு சாதாரணமான மனுஷனா போனேன். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஆளு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்க்காம என்னுடைய தோட்டத்தை பார்த்தா, என்னுடைய செருப்பு இதெல்லாம் பார்க்கணும், ஒரு பிஞ்ச செருப்பு தான் போட்டுருக்கேன். அவ்வளோ சூழ்நிலையெல்லாம் இருந்தோம். பார்த்தோன்னே நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்ட்டான். நான் வந்துட்டேன் மறுபடியும். அப்படியே கவலையில இருக்கும்போது இன்னொரு ஆள் அட்ரஸ் வந்து கொடுக்குறாரு. அப்போ அந்த அட்ரஸ் வந்து தாதர் பகுதியில், நான் இன்னைக்கு வேலை பார்க்குறேன் தாதர் பகுதியில். அந்த அட்ரஸ், அவர் கொடுத்த அட்ரஸ், அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை தான். நான் இன்னைக்கு வரைக்கும் 16 வருஷம் ஆயிட்டு ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் கொடுத்த வேலை தான். அப்படியே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வர. முதல் வாரம் சர்ச்சுக்கு போன உடனே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சுட்டாரு. திருப்பி நான் ஆர்வமா வர ஆரம்பிச்சேன். மறுபடியும் அதே நபர் அந்த நோட்டை கொண்டு என் கையில கொடுத்து உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்க. நான் சொன்னேன், எனக்கு வேலை கிடைச்சிட்டு பிரதர் அப்படின்னு. இல்ல, இன்னும் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும். உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். தற்சமயம் நான் ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறேன், எனக்கு சொந்தமா ஒரு வீடு எடுக்கணும். கையில பணம் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஆனாலும் ஒரு ஆசை நம்மளுக்கு, வீடு சொந்தமா வீடு எடுக்கணும். நான் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாகவே நான் சொல்லுவேன், என் பையனுக்கு ஒரு 5 வயசு ஆகும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வீட்டை கொடுப்பாரு. இப்படி என்னுடைய குடும்ப தெய்வத்தை குறித்து நான் பேர சொல்ல மாட்டேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வீட்டை கொடுப்பாரு. என் பையனுக்கு 5 வருஷம் ஆகும்போது நான் ஆண்டவர் எனக்கு வீடு தருவார், வீடு தருவார், இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என் கூட வேலை பார்க்குற நண்பர் சொல்லுவார், நம்மளாம் சொந்த வீடு எடுக்க முடியாது பேர். இன்னைக்கும் அவர் வாடகை வீட்டில் தான் இருக்கிறார். அவருடைய பேர் முருகன், அன்னைக்கும் டிரைவரா இருக்கிறாரு. நம்மளாம் என்னைக்கு பிரதர் வீடு எடுக்க போறோம். ஆனா நான் சொல்லுவேன், எனக்கு ஆண்டவர் வீடை கொடுப்பார், வீடை கொடுப்பாரு. அதே போல என் பையன் 5 வயசு ஆகும்போது தான் நான் இந்த கல்யாண் பகுதியில் நான் வீட்டுக்காக அந்த நபர் நோட்டை கொடுத்தாரு, அதில் எழுதி கொடுத்தேன். மறுநாள் காலையில் நான் பூ கட்டி கொண்டு இருக்கிறேன், தசராக்கு பூ கட்டி கொண்டு இருக்கேன். அந்த நபர் சொல்றாரு, டிரைவிங்கும் பண்ணுவீங்க, பூவும் கட்டுவீங்க. யாரும் பூ கேட்டா நான் பூ கட்டி கொடுக்குற வழக்கம். அப்போ அந்த நபர் சொன்னா, நான் கல்யாணில் ஒரு வீடு எடுத்திருக்கேன் தம்பி, வாங்க நீங்களும் வந்து பாருங்க அப்படிங்கிற. எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. நேற்று எழுதி கொடுத்துட்டு வந்து அந்த ஆள் வந்து வீடு பார்க்கணும்னு கூப்பிடுறாரு. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 1 வாரம் தடைப்பட்டுட்டு 2வது வாரம் என்னை கையோட கூப்பிட்டு போனார். இங்க வந்து வீட்டை பார்த்தோம். இந்த வீட்டை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு இவளுக்கு வீடு. இந்த வீட்டை எப்படியாவது எடுத்துடணும். அற்ப ஆசைதான், ஆனா எடுக்கிறதுக்கு உண்டான வழி எதுவுமே வாசல் இல்லை, எல்லாமே அடைப்பட்டிருக்கு, எங்களால எடுக்க முடியாது. ஆனால் அந்த நபர் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அடைச்சிடலாம் அப்படிங்கிறாரு. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்து அடைச்சேன். நீங்க 1.25 லட்சம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். ஆனா நான் வரும்போது 2 லட்சம் ஆயிட்டு வீடு. 2 லட்சம் வீடு நம்ம எப்படி எடுக்க? ஆனாலும் ஒரு 5000 அந்த ஆள் சொல்லிட்டு 5000 டிபாசிட் கொடுத்துட்டு போங்க அப்படின்னாரு. 5000 டிபாசிட் கொடுத்தா வீட்டுல போய் சொன்னா அந்த 5000 போயிட்டு, அந்த 5000 ரூபாய் இருந்தா அந்த 1 மாசம் நம்ம எப்படியாவது அந்த வீட்டை நம்ம சமாளிச்சிருக்கலாம். இனி என்ன பண்ண முடியும், அந்த பணம் போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு. வேற மேற்கொண்டு அடைக்கிறதுக்கு பணம் இல்ல. அப்போ நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், ஆண்டவர் நிச்சயமா வழிவாசல நம்மளுக்கு திறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நகைகளாம் வித்தா கூட எங்களுக்கு அவ்வளவு பணம் தேராது. ஆனாலும் கூட அது இருந்த நகை ஏற்கனவே வட்டி கடையில வச்சிருக்கிறோம். அதை திருப்பணும்னா கூட 30,000 எங்களுக்கு வேணும். 30,000 இருந்தால் தான் அதை திருப்ப முடியும். அதை 30,000 கொடுத்து திருப்பி மறுபடியும் அந்த நகையை விற்றா கூட ஒரு 60,000-70,000 தான் போகும். 40,000 தான் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 2 லட்சத்துக்கு வீடு. ஆமா, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ எங்களுடைய ஜெபம் நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்ச ஆண்டவர் கொடுப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை அவளுக்கு வந்துட்டு, அப்போ அந்த நகையெல்லாம் திருப்பணும். திருப்பி மறுபடியும் அதை விற்றோம். ஒரு 80 கிராம் நகையெல்லாம் விற்று போனோம். எங்க கையில ஒரு 60,000 தான் இருந்தது. வீட்டுக்கு ஒரு 30,000 டிபாசிட் கொடுத்துருந்தேன். 90,000 ப்ளஸ் நான் வேலையை ரிசைன் பண்ண இடத்துல எனக்கு ஒரு 60,000 பணம் வரணும். அது 6 மாசம் கழிச்சு தான் வரும், பிஎஃப் பைசா. அந்த பணங்கள் எல்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில எல்லாம் சேகரிச்சு 1 லட்சம் ரூபாய் பணத்தை நான் அடைச்சிட்டேன். அடைச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பணம் வந்துட்டு ஒரு 1.60 கிட்ட நாங்க அடைச்சிட்டோம். ஒரு 40,000 ப்ளஸ் கடன் வாங்கினோம் வெளியே. அந்த 40,000 கடத்துல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி அந்த பணத்தை அடைக்கிறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செஞ்சார். இந்த வட்டிக்காரன் காலைல தூங்க விட மாட்டான்.
2 நாளைக்கு கழிச்சு தான் வட்டி கொடுக்கணும். 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் அடிச்சிருவான். காலையில 6 மணிக்கு எழுந்துச்சு எங்களை எழுப்பி ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துவான் அந்த ஆளு. வட்டி பணம் நாளைக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்படிலாம் ரொம்ப அந்த இதுலலாம் இப்போ நாங்க மீண்டு வருகிறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செஞ்சார். ஆமா, பிற்பா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு. என் சகோதரன்ட்ட போய் கேட்டேன். தானால இருக்கிறார் 2 வயசு சகோதரன். ஆமா, அவரு நான் மும்பையில சிறு பிள்ளையா இருக்கும்போது என்னை நல்லா அன்பா பார்த்து கொண்டவர். அதாவது எனக்கு வந்து இந்த மற்ற இந்த பிளாட்ஃபார்ம்ல வச்சிருக்கிற கடைகள்லாம் வந்து சாப்பிட எனக்கு பிடிக்காது. நான் வீட்டிலே சாப்பிட்டு பழக்கப்பட்டவன். கடைகளில் சாப்பிட்டு அங்கங்கே மூச்சு கொண்டு இருக்கும். எனக்கு அதை பார்த்தாலே எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு டீசெண்டான ஹோட்டலில் சாப்பிடணும்னு தான் ஆசைப்படுவேன். அப்போ என் சகோதரன் அவர் வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் பைசா பாக்கெட்டில் எடுத்து தம்பியை நல்ல ஹோட்டலில் சாப்பிட கூப்பிடணும்னு சொல்லிட்டு அவரு தன்னுடைய வயிறை பட்னியாக போட்டு இனி ஒரு நல்ல ஹோட்டலில் எங்கள் அண்ணன் சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. அப்படி ஒரு நல்ல ஒரு தாயை போல பார்த்து கொண்டவர். ஆமா, அப்படிலாம் வந்து இருந்த மும்பையில இப்போ கர்த்தருடைய கிருபைனால சொந்தமான வீடு எடுக்க எங்களுக்கு கிருபை செஞ்சாரு. அப்போ எனக்கு ஒரு ஆசை, இந்த வீட்டை வந்து ஒரு ஊழியக்காரர் மூலமா பிரதிஷ்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. அப்போ நான் சபையில போய் நீ விசாரிச்சுட்டு வா, இங்க எந்த சபைக்கு போகணும்னு எங்களுக்கு தெரியாது, புதிய இடம். அப்போ நம்ம சபையில விசுவாசிகள், ஒரு சர்ச்சில இருந்து ஒரு விசுவாசிகள் வர்றாங்க. அந்த விசுவாசிகள் வந்து டாக்ஸ் கொடுத்துட்டே வராங்க. அப்போ ஒரு சின்ன பாப்பா சொல்லும், அந்த வீட்லேயும் இயேசு படம் போட்டிருக்காங்க, அவங்களும் உங்கள் ஆளுக்காக தான் போங்க அங்கே அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சுன்னா அவங்க 2 பேரும் இந்த கல்யாண் பகுதியில் ஆண்டவர் எங்களுக்கு வீடு கொடுத்தா. கல்யாண் பகுதியில் ஒரு சியோன் ப்ரேயர் ஹவுஸ்ன்னு இருக்கு. அந்த ப்ரேயர் ஹவுஸ்ல இருந்து விசுவாசிகள் டாக்ஸ் கொடுக்காங்க. அவங்க மூலமா வந்து இந்த சபையில அவங்க வந்து அடையாளம் காமிச்சாங்க, இந்த இடத்த காமிச்சாங்க. இவங்க வந்து பார்த்து அன்னைக்கு ஒரு புதன்கிழமை வந்தாங்க. ஒரு 20 பேர் அன்னைக்கு உபவாச கூட்டம். ஒரு 20 பேர் தான் இருந்து அன்னைக்கு ப்ரே பண்ணோம். அப்போ சபை நான் கேட்டேன், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 20 பேர் அப்படின்ட்டா. அதனால நான் சரி, அவங்க 20 பேர், நம்ம அங்கே அக்கம் பக்கத்தில் நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் சேர்த்து ஒரு 80 சாப்பாடு அரேஞ்ச் பண்ண. அந்த ஆள் சொன்னா 80 சாப்பாடு 100 பேர் சாப்பிடலாம். சரி, அப்போ அரேஞ்ச் பண்ணி சாப்பாடு தாராவிலேருந்து டெம்போவில் பண்ணி அங்கேருந்து கல்யாண பகுதியை கொண்டு வந்தோம். பிரதிஷ்டி நடக்கிறதுக்கு முன்ன விட்டு நம்ம சியோன் ப்ரேயர் ஹவுஸ்லேருந்து நம்ம ஐயா பாஸ்டர் மூலமாக, அருள் பாஸ்டர் அவர்கள் மூலமாக சபையார் எல்லாம் துரண்டு கொட்டை அடிச்சு விட்டு வரும்போது கொட்டு சத்தத்தையும் அந்த ஆட்களையும் பார்த்து எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு நான் பயந்தே போயிட்டேன். ஏன்னா நான் ஒரு 20 பேரு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஆனா வந்த கூட்டம் ஒரு 200-300 பேர் இருப்பாங்க. சிறு பிள்ளைகள் நிறைய பேர், நிறைய 20 பேர் வந்தாங்க. அந்த கூட்டத்தை பார்க்கும்போது என் வீட்டுல இருந்து அந்த ரோடு வரைக்கும் லைனா அப்படி கொட்டை அடிச்சு பாட்டு பாடிட்டு வருகிறாங்க. நான் பார்த்து என் மனைவியுடைய முகத்தை பாக்குறேன், என் சகோதரி என் முகத்தை பாக்குறாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே ஓடலை, என்ன செய்யறதுன்னு. சொல்லிருந்தா நிறைய பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்கலாம், அவ்வளவு பேருக்கு பண்ணிருக்கலாமா, எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கலாம். திடீர்னு எங்க போய் பண்றது தெரியல. இவ்வளவு பெரிய சில்வர் டோப்ல ஃபுல்லா சர்பத்து. அந்த சர்பத்து எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த வெயில்ல எல்லாம் தாகமா இருந்தாங்க, எல்லாம் திருப்தியா சாப்பிட்டாங்க. சபையில உள்ள ஐயா வந்து ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணி அந்த சாப்பாடு இவங்க வந்து ரட்சிக்கப்படலை. அப்போ பாஸ்டர் வந்து நீங்க சங்கீதம் வாசிங்க பிரதர் அப்படின்னா, அப்ப இவங்க பைபிளே தொட்டது கிடையாது. சங்கீதம்னா என்னது எதுவுமே தெரியாது. இப்போ சங்கீதம் எதுவும் சொல்லுதாங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், பாஸ்டர் அவங்க ரட்சிக்கப்படல, நான் தான் அப்போ நான் வாசிச்சு எல்லாமே. அப்போ பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணி எல்லாம் அந்த வந்து எல்லாம் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் திருப்தியா வந்தவங்க ஃபுல்லா எல்லாம் 2 திருப்பு வாங்கி நல்ல வயிறு நிறைய. ஆமா, தயார் பண்ண 300 பேரு எக்ஸ்ட்ரா. பஸ் பக்கத்துல உள்ளவங்க சொந்தக்காரங்க அப்படி பார்த்தா நிறைய 300க்கு மேலேயே சாப்பிட்டு இருப்பாங்க. இவங்க 100 பிளேட் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. காலியாவது பிளேட் வாங்கிட்டே வராங்க. அவ்வளவு அற்புதம். ஃபர்ஸ்ட் 2வது இருப்பு அங்க கல்யாண ஆண்டவர் செஞ்சாது. எல்லாம் சாப்பிட்டு திருப்தி ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் சாப்பாடு இருக்குது நைட்டு. ஆண்டவர் அவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சாங்க. அது ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, அதிசயமா இருக்கு. எங்களுக்கு சாப்பாடு, அந்த சாப்பாடுக்கு யாருமே வரல. நாங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டு நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டேன்.
இப்போ வேதத்தை நான் ஆராய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு வாஞ்சி வந்தது. செல்லையா அங்கிள் ஒரு தகப்பன் மாதிரி எங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்குவார். எங்களை ஜபத்தில் நைட்டு இரவு முழு நேரம் ஜபத்தில் எங்களை நடத்துவார். நான் அபிஷேகத்தில் நடத்துவார். ஆண்டவரை குறித்து ஆழமாக சொல்லல. அப்போ நான் பைபிள் வாங்கிட்டு வரேன் அப்படின்னாங்க. அந்த பைபிளை வாங்கி நான் ஆராய ஆரம்பித்தேன். நான் தொடக்கத்துலேருந்து நான் சொல்ல மாட்டேன் 10 தடவை நான் பைபிளை வாசிச்சேன்னு சொல்ல மாட்டேன். நான் ஒரு தடவையாவது முழுமையாக தொடக்கத்துலேருந்து முடியும் வரைக்கும் நான் படிக்கும்போது இந்த லேவியராகம் புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகத்தில் வாசி எங்களுடைய கோயில்களில் செய்கிற அந்த காரியங்கள், அவங்க அந்த கிடா பலி செலுத்துறது, அந்த ரத்தத்தை அங்கே சிந்த விடுகிறது, ஆசாரி அந்த தலையில் கையை வைக்கிறது, இந்த காரியங்கள்லாம் நான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறத இங்கே எழுதப்பட்ட பிரகாரம் அவங்க செய்கிறாங்களே, அவங்ககிட்ட அந்த வேதம் இல்லையா எப்படி இதை செய்கிறாங்கன்ட்டு நான் ஆராய்ந்து பார்த்தபோது தான் அந்த வேதம் எனக்கு காண்பித்து கொடுத்தது. எனக்கு 3 நபரை இந்த வேதம் காண்பித்து கொடுத்தது. நான் மறக்க முடியாத இந்த புஸ்தகம். எத்தனையோ புஸ்தகங்களை வாசிச்சிருக்கிறேன். உயிரில்லாத வார்த்தைகள் ஏராளம், உயிருள்ள வார்த்தைகள். இந்த வேதம் ஒன்றுதான் உயிருள்ள வார்த்தை. இது எனக்கு காண்பித்து கொடுத்தது. நான் எங்கே இருக்கிறேன்னு காண்பித்து கொடுத்தது. என்னுடைய சத்துருவை காண்பித்து கொடுத்தது. மறைமுகமாக இருந்து எப்படி தாக்குகிறான் என்பதை காண்பித்து கொடுத்தது. நான் எந்த இடத்துல இருக்கிறேன் என்பதை காண்பித்து கொடுத்தது. சிஸ்டர் ஃபிர், உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு காரியம் என்றால் சொல்ல முடியுமா? இப்போ 2வது மகா ஜெனிஃபர். அப்போ நான் 3 மாசமா இருந்தேன், பிரெக்னெண்டா இருந்தேன். அவ 3 மாசம் இருக்கும் போலதான் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஓகே. அப்போ ஞானஸ்தானம் எடுத்து அப்புறம் ஜெனிஃபர் பிறந்தா. ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க. பிள்ளை வேற வெயிட் ஆயிட்டு 4 கிலோக்கு மேல ஆயிட்டு. அப்போ ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. அன்னைக்கு புது வருஷம். அப்போ வீட்டிலே எனக்கு வந்து பிளட் எல்லாம் இதாயிட்டு. அப்போ ஒரு டாக்ஸிக்காரங்களும் நிக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா புது வருஷம்ல எல்லாம் இது பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு டாக்ஸியும் வரல. அப்புறம் எப்படியோ டாக்ஸி கிடைச்சி. அப்புறம் ஹாஸ்பிட்டல் சின்ன சைன். அப்போ 2 சைனும், பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, சின்ன. நான் எழுதுன சின்ன ஹாஸ்பிட்டல்ல. அப்போ அங்க போனோம்னா அங்கேயும் கேட் அடைச்சிருந்துச்சு. அந்த வாட்ச்மேன் வந்து திறக்கவே இல்லை. திறக்கல. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்காரங்க வந்து சத்தம் போட்டாங்க, உங்களுக்கு இதாவது நீங்க என்ன திறக்காம சத்தம் போட்ட பிறகு அவங்க வந்து திறந்த. அங்க போனோன்னா டாக்டர் வரல. அப்போ ரொம்ப இதாயிட்டு. அப்போ அதுக்கப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்ததுல பிள்ளை வந்து வயிற்றுல பாத்ரூம் இருந்துட்டு நீங்க உடனே சிசர் பண்ணோம், நீங்க ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் ஆம்புலன்ஸ்ல வச்சு நைட்டு அங்க கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் அங்க கொண்டு போன உடனே ஆப்ரேஷன் பண்ணி உடனே எடுத்துட்டாங்க. எடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஆப்ரேட் பண்ணி எடுத்து பிள்ளைலாம் நல்லா இருந்துச்சு. அந்த கிளீன் பண்ணி ஜெனிஃபருக்கு எல்லாம் எடுத்துட்டாங்க. அப்புறம் 3 நாள் கழிச்சு பார்த்தோன்னா அவளுக்கு மாலிஷ் பண்ணி ஒரு 5 நாள் கழிச்சு மாலிஷ் பண்ணி குளிப்பாட்டோன்னு பார்த்தா அவளுக்கு முகம் வந்து ஸ்வெல்லிங் ஆயிட்டு. இந்த சைடு அந்த இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு. அது தின்னுனால அவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆன இந்த கழுத்து இப்படி கோணிக்கிட்டு இந்த சைடு ஃபுல்லா ரெட் கலர்ல ஆயிட்டு கல்லு மாதிரி ஆயிட்டு பிள்ளைக்கு திடீர்னு. அப்போ திருப்பியும் அந்த லேடி டாக்டர் நான் செக்அப் பண்ணோம்ல அங்க கூட்டிட்டு போனோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அன்னைக்கு நானும் எங்க அம்மாவும் ஜெனியை கூட்டிட்டு போய் குழந்தைய மகளை கூப்பிட்டு அங்க போனோன்னே டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல அவங்க சொன்னாங்க இவளுக்கு எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், கழுத்துல அந்த கட்டி எடுக்கிறது. ஆமா, அந்த ஸ்வெல்லிங்கா இருக்குல்ல பூரா பஸ் ஆயிட்டு சளம் வச்சுட்டு அவளுக்கு. அப்போ ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னப்ப நைட்டு எல்லாம் அங்கேயும் பகல். ஏன்னா எனக்கும் சிசர், எனக்கும் முடியல. அப்போ அவளை கூட்டிட்டு நைட்டு சைன் ஹாஸ்பிட்டல் அந்த பேப்பர் இந்த பேப்பர் அப்படியே ஒரு அலைச்சல்ல நைட்டு 12 மணிக்கு அவளை வந்து ஆப்ரேஷன் தியேட்டர்ல ஜெனியை கூப்பிட்டு போனாங்க. மகளை கூட்டிட்டு போனேன்னு. ஏன்னா பச்சை பிள்ளைகளுக்கு எதுவுமே பண்ண 5 நாள் குழந்தை. அப்போ பைப்பு டியூப் எல்லாம் போட்டு அவளுக்கு அப்போ அப்படியே அவளுக்கு கழுத்தெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி அந்த சளம் பூரா எடுத்து நானும் எங்க அம்மாவும் வெளியே இருக்கோம். ஆனா எப்படி தனிமையா இருந்தானா கூட யாரோ இருக்க மாதிரி ஒரு அனுபவமா இருந்துச்சு. யாரோ நம்ம தகப்பன் இருக்க மாதிரியே இருந்துச்சு. ஆனா அந்த இடம் அப்படியே சும்சாமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள ஆப்ரேஷன் நடக்குது எனக்கு. அப்புறம் அந்த ஆப்ரேஷன் பண்ணி கையில கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்தோடனே சொன்னாங்க எவ்வளவு மணி நேரம் ஆப்ரேஷன்? ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் இருக்கும். ஏன்னா ரொம்ப கை குழந்தை, பிறந்த குழந்தைல. அப்போ கொண்டு வந்தோடனே சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நீங்க தாய்ப்பால் கொடுங்க அப்படின்னு சொன்னவரு. ஏன்னா அவங்க செக் பண்ணாங்க பிள்ளை, ஏன்னா இங்கதானே ஆப்ரேஷன் பண்ணிருக்கு. அப்போ பால் குடிச்சாவா. அப்போ அவங்க உடனே அப்புறம் அவளை அட்மிட் பண்ணி 1 மாசம் கண்ணாடி பெட்டியில அவளை வச்சிருந்தாங்க. அப்புறம் எனக்கும் ஆப்ரேஷன், தையல் பிரிக்கல. அப்போ அப்படியே ரொம்ப இதா இருக்கும்ல அந்த பாஸ்டர், நான் தாராய்க்கு போனோம்னா அந்த வில்சன் பாஸ்டர் அவங்க வந்தாங்க.
வந்து பிறகு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணோடனே அவளுக்கு வந்து நல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் ஆரம்பிச்சு, அந்த சலம் வந்து திருப்பி அவளுக்கு கீழே பாய ஆரம்பிச்சிட்டு, கீழே திருப்பி ஃபேஸ்ல இருந்து எடுத்து நெக்ல தான் ஆப்ரேஷன் 2 இன்ச் இங்க இருந்து இங்க வர வெட்டினாங்க. அப்போ அந்த அந்த இன்ஃபெக்ஷன் திருப்பி அவளுக்கு கீழே வர ஆரம்பிச்சு. அது மாதிரி 3 இடத்துல அவளுக்கு வெட்டி இருந்தாங்க. அதுக்கப்புறமா இங்க ஒரு இது, இப்ப 2வது அது நான் வந்து இப்ப என்ன வந்து பார்க்க விட மாட்டேங்க, எதுவும் தலை சுத்து வந்துன்னு சொல்லி வேற யாரு. அப்போ இன்னொரு ஆள் பக்கத்துல இருந்தாங்க, நீங்க புடிங்க அப்படின்னு சொன்னாங்க ட்ரெஸ்ஸிங் பண்ண போல. ஏன்னா அந்த டாக்டர் ஹைட்டு, அவங்க விரல்லாம் அவ்வளவு பெருசா இருக்கும். அந்த கையை டியூப் விட்டு தான் அப்படியே கிளீன் பண்ணுவாங்க ஓப்பனா. இது ஃபுல்லா அவளுக்கு வந்து ஓப்பனா தான் இருக்கும். உள்ள கழுத்துல அவளுக்கு அப்படியே தெரியும் ஜெனிக்கு. அப்போ அவ்வளவு ஒரு இது. அப்போ இன்னொரு ஆளு எனக்கு முடியாதுல்ல பார்த்து எதுவும் வரேன்னு சொல்லி பக்கத்துல உள்ள ஆளை தான் சொல்லலாம். அப்போ அவரு பிடிச்சோன்னா அவரு அந்த பார்த்தாலே அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்போ அவ்வளவு ஒரு பாடு, ஃபுல்லா ஓப்பனா. அப்பதான் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போவாங்க, திரும்பி அவ உள்டி வாந்தி எடுத்து அந்த வாந்தி ஃபுல்லா அதுல போனோன்னா திருப்பியும் ட்ரெஸ்ஸிங் பண்ண சூழ்நிலை. அப்போ அந்த கழுத்து உள்ள நெக்கு அப்படியே ரத்தம் இது அவளுக்கு அப்படியே ஓப்பனா தான். ஏன்னா ஸ்டிச் பண்ண முடியாது, பிறந்த குழந்தை, அது ஓப்பனா தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே நான் அப்படியே உட்காந்து பைபிள் நைட் அங்க வாசிக்க, அப்புறம் பாஸ்டர் அங்க ஜெபம் பண்ண, அப்படியே அவளுக்கு வந்து அந்த அந்த இது பூரா அப்படியே ரிகவர், அந்த அந்த சரம் வந்து நிரம்ப ஆரம்பிச்சுட்டு. அதுல ஆண்டவர் வந்து அற்புதம் செஞ்சாங்க. அது மறக்கவே முடியாது. ஆமா, அது 1 2 இல்ல 3 4 இது ஆப்ரேஷன் பண்ணி அவளை எடுத்து. அப்போ இவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமா விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆண்டவர் வந்து சிறு வயது 5 நாள் குழந்தைன்னா நம்ப முடியாது. ஏன்னா இவங்க எல்லாம் கை விட்டுட்டாங்க, பொழைப்பாளா இல்லையா அப்படின்னு ஆயிப்போச்சு அவளுக்கு. அதுலயுமே ஆண்டவர் வந்து அவளை வந்து ஆண்டவர் உயிரை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கா மகா? இப்போ ஃபர்ஸ்ட் இயர் BA சைக்காலஜி படிச்சுட்டு. அப்புறம் இங்க வந்துமே நான் நகையெல்லாம் நான் போட்டிருந்தேன். அப்போ அவளுக்கும் செயின் கம்மல் எல்லாம் போட்டிருந்தா. அது போட்டோன்னு செயின் போட்டோன்னு திருப்பி அவ கழுத்து இங்க ஓப்பன் ஆயி போச்சு கழுத்துல, கல்யாண்ல. திருப்பி உண்மையிலே இல்ல விஷயம்லையா? இல்ல உண்மையதான். இங்க வந்து திருப்பி தையல் கிடையாதுல, சும்மா அப்படி ஒட்டி தானே இருக்குல்ல. திருப்பியும் அது வந்து இப்படி திறந்துட்டு திரும்பி இங்க இருந்து நான் சைன் ஹாஸ்பிட்டல் போனேன்னா அவங்க சொல்லிட்டாங்க, இவளுக்கு எந்த நகையுமே இவளுக்கு போடக்கூடாது அப்படி ஒரு இது சொல்லி, இவளுக்கு வந்து ஆர்னமெண்ட்ஸே எதுவுமே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி இப்படி ஆராதனை நடக்கும் போல அவளுக்கு ஆசை இருந்துச்சு. அவளுக்கு ஆசை, அவ போடாதான் செய்வா, அவளுக்கு ஆசை. அப்புறம் கம்மல் எல்லாம் போட்டு இங்க ஆராதனை ஜஸ்டின் ஃபர்ஸ்ட் இங்க வந்திருக்கும் போல அப்படி ஆராதனை நடக்கும் போல நான் பின்னாடி ஆராதிச்சுட்டு இருந்தேன், அவ முன்னாடி இருந்த சின்ன வயசுல. அப்போ அவ வந்து அந்த அபிஷேகம் பெரும்புல சொன்னா, எனக்கு நான் ஆராதிச்சுட்டு இருக்கேன், என் கையில வந்து அவளே கழுத்தி என் கையில குடுத்துட்டு போயிட்டா. எனக்கு நான் சொன்னேன் என்ன ஆயிட்டுன்னு வீட்டுல வந்து கேட்டேன். அப்போ இப்படி எனக்கு எல்லாம் எரியுதுமா, நான் போடல, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டான். அப்போ நான் ரொம்ப நாளா போடுவேன், நகை போடுவேன், கலத்துவேன் அப்படின்னு இருந்தேன். அப்போ அவதான் ஜெனி தான் ஃபர்ஸ்ட் இந்த நகையெல்லாம் அவ இருப்பாள். அப்போ ஒரு நாள் அப்படின்னா மிரர் கிட்ட நீ பார்த்து தலைச்சி விட்டு இருக்கும் போல கண்ணாடி கிட்ட அவ சொல்லுதா, நீங்க எதுக்கு போடுறீங்க, நானே கலத்துட்டேன், நீங்க என்ன நரகத்துக்கு போறீங்களா, உங்களுக்கு எது இது அப்படின்னு சொன்னா. ஆமா அப்படி சொன்னோன்னே அப்புறம் அதே மாதிரி அபிஷேகம் பெற்ற உடனே எனக்கு வந்து அந்த அபிஷேகம் வரும்போது எனக்கே அது அருவருப்பா தெரிய ஆரம்பிச்சிட்டு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சு எல்லாமே சமர்ப்பணம் பண்ணி எல்லாமே நான் கலத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே நான் போடுது. இவங்க சொல்லுவாங்க, நீ நகை போடனா நீ ஆசை, ஊருக்கு போறோம், ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்க, நீ எதுவுமே போட மாட்டேக்கே அப்படின்னு சொல்ல. அப்ப நான் சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம், நான் அர்ப்பணிச்சுட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு அது விருப்பமே இல்லை அது போடுறதுக்கு. அதனால அது அப்படியே விட்டு மாற்றி விட்டார். இப்ப குடும்பமா கர்த்தருக்காக ஊழியம் செய்றீங்களா? ஆமா, நான் வந்து நம்ம சகோதரர்கள் கூட ஆம்பூலி பகுதியில ஒரு வாஞ்சை நம்மளுக்கு வந்துச்சு, அவங்களோட போய் நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சை நானாகவே சொன்னேன். அவங்க ஏற்கனவே சொன்னாங்க நீங்க கூட வாங்க பிரதர். கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தேன், அப்புறம் விட்டுட்டேன், போகல. திருப்பி எனக்கு போகணும்னு ஒரு வாஞ்சை உண்டாயிடுச்சு. எனக்கு வந்து ஒரு சுவிசேஷ அந்த வாஞ்சை இருக்கும். நான் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படியாவது சொல்லணுங்கிற ஒரு ஆர்வம் தான் எனக்கு இருக்குமே ஒழிய இந்த உலக பிரகாரமா அந்த கதையை பேசணும், அவங்கள்ட்ட நேரத்தை போக்கணும் அப்படியே இருக்காது. அதாவது இருதயத்தின் நிறைவு வாய் பேசும்னு சொல்லுவாங்க, வசனம் சொல்லுது இல்லையா, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுவாங்க. அப்போ நல்ல பொக்கிஷங்கள் நம்ம இருதயத்துல இருக்கும்போது அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லணுங்கிற ஒரு வாஞ்சை, சுவிசேஷ வாஞ்சை, எப்படியாட்டும் உங்களை சொல்லணும், பாக்குறவங்களுக்கு கர்த்தரை பத்தி சொல்லுங்க. வாரத்துக்கு ஒரு நாள்
அங்க போய் ஊழியம் செய்யறீங்க. அதாவது என்னை மாதிரி இந்து பக்தியில இருக்கிறவங்களுக்கு அதை வந்து அவங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கும். அவங்களும் விடுதலை ஆகணும், அவங்களும் ரட்சிக்கப்படணும். நீங்க பெற்ற சமாதானம் அவங்களும் பெற்றுக்கொள்ளணும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரித்து பரலோகத்துக்கு எடுத்து கொண்டு போகுது. அப்படி ரத்தம் நம்மளை சுத்திகரிக்க, நம்மளை கழுவுது. அது அவர் ஒருவரால மாத்திரம்தான் பாவத்திலிருந்து ஒரு மனுஷனை மீட்டெடுக்க முடியும். மனுஷனையும் மீட்டுக்கொண்டார் இந்த வேதம் சொல்லுது. ஆனா ஏற்றுக்கொள்கிற மனுஷன் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவான். கண்டிப்பா. சிஸ்டரும் ஊழியத்து போறீங்களா? ஆமா, நாங்க பிரேயர் செல்க்கு செவ்வாய்க்கிழமை தோறும் பிரேயர் செல் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு பிரேயர் நடத்துவோம். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்க மத்தியில வந்து உங்க சாட்சியை பகிர்ந்து கொண்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கும் நன்றி. நிச்சயமாகவே உங்க சாட்சி அநேக மக்களை உயிர்ப்பிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. இன்னும் அதிகமாய் மேன்மையாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இவ்வளோ நேரமாய் பொறுமையோடு கூட அன்பு சகோதரர் ஆனந்த், சிஸ்டர் சுந்தரி அவருடைய வாழ்க்கையில கர்த்தரை அவர்கள் எப்படி தெரிந்து கொண்டார்கள், கர்த்தர் அவர்களை எப்படி தெரிந்து கொண்டார் என்கிறதான காரியத்தை நாம் கேட்டோம். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளமாய் அற்புதத்தை செய்து அவர் நல்லவர் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். சத்திய பாதையை பின்பற்றி அதிலே நடந்து அநேக ஆசீர்வாதங்களை அவங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் அனுபவித்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில வீடில்லாத நிலைமையில காணப்பட்ட அவர்களுக்கு கர்த்தர் நல்ல வீட்டை கொடுத்து, நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்து, வேலையை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் நம் மத்தியில அவர்களை கர்த்தர் கொண்டு வந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிறதான வசனத்தின்படி சத்திய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மெய்யாகவே ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி தருவார். அடுத்த மாதத்திலே இன்னொரு ஜீவனுள்ள சாட்சியோடு கூட நாங்கள் உங்களை சந்திக்க இருக்கிறோம். அதுவரை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.